ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரணவியோடு சேர்ந்து ஒரு டெம்பிள் விசிட் போகலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இமேஜில் தெரிகிற கோவில் எங்கே இருக்குதுன்னு இல்லை என்ன கோவில்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருவேற்காடு மாரியம்மன் கோவில்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குது. திருவேற்காட்டில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலோட பேர் தேவி கருமாரியம்மன் திருக்கோவில். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த கோவிலுக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ இதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். ஒரு ஈவினிங் போல் நாங்கள் போனோம் அந்த கோவிலுக்கு பிரணவி கூட. ஸோ அங்கே தெரிகிற என்ட்ரன்ஸ் தான் இப்போ இருக்க டெம்ப்ரவரி கோவிலோட என்ட்ரன்ஸ். என்ன டெம்ப்ரவரி கோவில்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நல்லா பெரிய கோவிலாக பக்கத்துலேயே இருந்தது. ஸோ இப்போ அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. சாமி எடுத்து இப்போ பக்கத்தில் இன்னொரு சின்ன கோவிலில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இருக்க டெம்ப்ரவரி கோவில் தான் எல்லோரும் வந்து விசிட் பண்ணிட்டு போகிற கோவிலாக இருக்குது. இப்போ நாங்களும் அந்த கோவிலுக்கு தான் போயிருக்கோம். ஸோ பிரணவி கூட போய் நம்ம அந்த கோவிலை சுற்றி பார்த்து வரலாம். ஸோ இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இப்போ டெம்ப்ரவரி செட்டப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்க கோவில் எப்படி இருக்கும்? ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எஸ்ன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. பிரணவி பாருங்களேன், கோவில் போகிறனால ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும்ல, அதனால பட்டு பாவாடை சட்டை போட்டு பிரணவியை கூட்டிகிட்டு போயிட்டோம். பிரணவி நடந்து போயிட்டுருக்கதான் என்ட்ரன்ஸ்லேருந்து பிரணவி இப்போ சாமி பார்க்க நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போயிட்டுருக்கதான் க்யூவில் தான் பிரணவி இப்போ நடந்துகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு ஃப்ரைடே போல் போனோம் ஈவினிங் டைமில். ஸோ ரொம்ப ரஷ்ஷு. இந்த கோவிலுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெலாம் வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப நேரம் நின்று சாமி திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ மித்த டேஸ்லாம் வந்திங்கன்னா ஈஸியாக சாமி பாட்டு வெளில வந்துடலாம். இங்கே பார்த்தீங்களா, ஸ்டார்ட் ஆகலை இன்னும், அப்போயே க்யூ பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. பிரணவியால் ரொம்ப நேரம் நிற்க முடியல, சரி மேலே நிற்க வச்சுருக்கோம். பிரணவி இப்போ தர ரியாக்ஷனை பாருங்களேன். இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. கோவிலில் சாமி நல்லபடியாக பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே கேசரியாக பிரசாதம் கொடுத்தாங்க. கேசரி நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்களும் எங்களை மாதிரி கோவில் தர பிரசாதம் பிடிக்கிறவங்களா இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பிரணவி நாங்கள் எல்லாருமே நல்லா பிரசாதம் சாப்பிட்டு வெளில வந்தால் ஒரு ஷாப் அங்கே இருக்குது. அங்கே ஒரு பையனை நிற்க வச்சுருந்தாங்க. பிரணவி இது மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால அது பொம்மைன்னு தெரியாமல் ஒரு பையன் நினச்சி தொட்டு பார்த்துட்ருக்காங்க. அந்த உடனே மேடமோட ஃபஸ்ட்டு வேலை இது தான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, பண்ணோன்னே உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க. முன்னாடிலாம் ஏற்றி உட்கார வைக்க சொல்லுவாங்க, இப்போலாம் அவங்களே ஏறி உட்காந்து நல்லா ஊஞ்சல் ஆட கற்றுக்கிட்டாங்க. எப்படி ஆடுது பாருங்களேன் ஊஞ்சல் பாப்பா. ஓகே காய்ஸ், உங்களுக்கு எங்களோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.